2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பறிகொடுத்த பரமக்குடி தொகுதி நிலவரம் என்ன? தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பரமக்குடி தனி சட்டப்பேரவை தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி, நயினார் கோவில், சத்திரக்குடி, அபிராமம், பார்த்திபனூர் பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. தொகுதியில் விவசாயம், நெசவு, வியாபாரம் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் தொகுதியில் 1,15,701 ஆண் வாக்காளர்கள், 1,17,714 பெண் வாக்காளர்கள், 18 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,33,433 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. 2019 இடைத்தேர்தல் உட்பட தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 8 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் திமுக 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரசும் தலா 1 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தொகுதியில் கடந்த 2021 தேர்தலில் திமுக வேட்பாளர் முருகேசன் 84,864 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ சதன் பிரபாகர் 71,579 வாக்குகளை பெற்று தோற்றார். 13,285 வாக்குகள் வித்தியாசத்தில் சதன் பிரபாகர் தோல்வியை தழுவ 2011 இருந்து வெற்றி பெற்ற தொகுதியை அதிமுக பறிகொடுத்தாங்க. இப்போ தேர்தல் நெருங்க பரமக்குடி தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். பரமக்குடி போக்குவரத்து அதிகமான போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. அந்த நெரிசலை சரி பண்ணுறதுக்கு சரியான வழிகாட்டுதல் பஸ் ஸ்டாண்டை ஒரு பெரிய இடங்களில் அவுட்டரில் அந்த வேங்குனி கம்மாய் இந்த மாதிரி இடங்களில் நிறைய இடங்கள் கிடக்கிற இடங்களுக்கு அந்த பஸ் நிலையத்தை மாற்றி விரிவாக்கம் செய்யணும். மருத்துவமனைக்கு கூடுதலான டாக்டர்களையும் செவிலியர்களையும் உருவாக்கி மருத்துவமனை நல்ல கட்டமைப்பில் கொண்டு வரணும். அதுக்கு நீ வரக்கூடிய தமிழக அரசாவது நடவடிக்கை எடுக்கணும். சாக்கடை பாதாள சாக்கடையாக இன்னும் வரைக்கும் அறிவிக்காமல் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பாதாள சாக்கடையாக அறிவிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு குடிநீர் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாருமே பானை தூக்கிட்டு ஓடுற காலம் தான் இருக்குது. பரமக்குடி நகரில் ஒரு சாயச்சாலை அமைக்க வேண்டும். அதே போல் நூல் குடவுன் அமைக்க வேண்டும். இப்போ நம்ம நூல் வாங்கினோம்னா கோயம்புத்தூரில் இருக்கின்ற NHDC மூலமாக தான் நம்ம வாங்குகிறோம். அது போன்ற ஒரு நூல் குடவுன் இங்கே பரமக்குடி நகரத்தில் ஒரு ஏற்படுத்தி தர வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் அந்த மில்லு மூடப்பட்டு அதில் வேலை செய்யக்கூடிய அந்த மக்கள் மக்கள் தொழிலாளர்கள் இன்று வேலையிலேருந்து வருவாய் இல்லாமல் இருக்காங்க. அந்த NDC மில்லை திறக்கணும்னு சொல்லி நீண்ட நெடுங்காலமாக நான் கோரிக்கை வச்சுக்கிருக்கோம். அது திறக்கப்படலை. ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.